என்னோட வீடியோஸ் எல்லாமே யூடியூப்ல பார்த்துட்டு தபால் பெட்டியிலேருந்து நமக்கு ஒரு கஸ்டமர் கால் பண்ணி ஏசி ஒரு 10 டேஸாவே கூலிங் ப்ராப்பரா வரலங்க, என்ன கம்ப்ளைண்ட்னு செக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் சைட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்த்தா இன்டோர் யூனிட் காயில்ல கேஸ் லீக்கேஜ் ஆயிருக்கு. கஸ்டமர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண, ஓகேப்பா எடுத்துட்டு போய் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கூலிங் காயில் ரிமூவ் பண்ணி நம்ம ஷாப்புக்கு கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்துட்டு ஹீட் பண்ணி நைட்ரஜன் ப்ரெஷர் போட்டு லீக் செக் பண்ணா 2 காயில லீக்கேஜ் இருக்கு. லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணிட்டு நைட்ரஜன் ப்ரெஷர் போட்டு தண்ணியில போட்டு லீக் செக் பண்ணா எங்கேயுமே லீக்கேஜ் எதுவுமே இல்ல. சரி ஓகேன்ட்டு ஆன்டி கோரஸ் பெயிண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி கோரஸ் பெயிண்ட் எடுத்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு சில மெக்கானிக் வந்து ஆன்டி கோரஸ் பெயிண்ட்லாம் பண்ணாம லீக் அரெஸ்ட் பண்ணி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா காயிலுக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷனே இருக்காது. சீக்கிரமா வீக் ஆகி சீக்கிரமா கேஸ் லீக்கேஜ் வர கம்ப்ளைண்ட் ஸ்டார்ட் ஆயிடும். முடிஞ்ச அளவுக்கு ஆன்டி கோரஸ் பெயிண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண பாருங்க. இன்டோர் யூனிட் ஃபுல்லா வாட்டர் வாஷ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு வேக்யூம் போட்டு ஒரு 15 நிமிஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கேஸ் ஏற்றிட்டு மிஷினை ஆன் பண்ணி கேஸ் லெவல் பக்காவா வச்சுட்டு உள்ள வந்து செக் பண்ணி பார்த்தா பக்காவா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. கஸ்டமரும் ஹாப்பி.